ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் வாழைப்பழம் ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். என்னடா வாழைப்பழம் ரவா லட்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 வாழைப்பழம் வச்சு 1 கப்பு ரவையும் வச்சு லட்டு செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இது சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வாழைப்பழம் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம 2 நேந்திர பழம் எடுத்துக்கலாம். நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்களும் நேந்திரப்பழமே வச்சு செய்யுங்க. ஏன்னா மற்ற பழம் சேர்த்திங்கன்னா குழஞ்சி போகும். இந்த நேந்திரம் பழத்தை தோலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த கட் பண்ணி வச்ச பழத்துண்டுகளை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது அந்த பழம் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா மசிச்சும் விட்டுக்கோங்க. பாருங்கள், பழம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே 150 கிராம் அளவுள்ள கப்பில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கு வேறு எதுவும் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஹீட்லேயே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்தா ரவை ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ இது கூடவே நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு நல்லா திரண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், எப்படி வந்துடுது பாருங்கள். இப்போ இது கூடவே ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப்பு இந்த மாதிரி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அடிபாகத்தில் உள்ள ப்ரௌன் கலரை எடுத்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இனிப்பை தூக்கி கொடுக்க 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தது ஷூட் பண்ண முடியலை. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதும் இப்போ பேனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் இந்த மாதிரி லட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததும் இப்போ நம்ம இதையும் லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை குறைக்க வேணாம். அந்த ஹீட்லேயே நம்ம உருட்டி வச்ச இந்த லட்டுகளை எல்லாம் இந்த பேனில் சேர்த்து நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லட்டு செய்யும்போது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா கரிஞ்சு போகக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி வாழைப்பழம் நேந்திரப்பழம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டும் போகாது. இது நீங்கள் வேறு பழம் ஏதாவது சேர்த்து செஞ்சிங்கன்னா இது குழஞ்சி போகும், ரொம்ப குழன்னு ஆகிடும். அதுக்காக தான் சீக்கிரம் கெட்டும் போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா வாழைப்பழம் லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வாழைப்பழம் ரவா லட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. இது அவ்வளோ வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.